ஸோ இந்த டாபிக் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஓட டாபிக். இந்த ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறது ஆப்போசிட் நம்பர்ஸ், அதாவது ஒரு கோடு இருக்கு, அதோட ரெண்டு எண்ட்லையுமே நம்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்தால் ரெண்டு கான்செப்ட்ல யோசிக்கலாம். ஒன்று கிளாக் வைஸ், இல்லைன்னா என்னது ஆன்டி கிளாக் வைஸ், அப்படி இல்லைன்னா எதிர்க்க இருக்கிற நம்பர் 4 59 7 117 அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட்ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 3 விதமா இதுல கான்செப்ட். கிளாக் வைஸ்னா இப்ப நான் போட்டிருக்கிறது கிளாக் வைஸ் இருக்கிறதுலே சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ண ஆன்சர் வந்தது. சில சம்ஸ் வேற எப்படி கொடுக்கலாம். இப்ப இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4க்கு ஆப்போசிட்ல 16 கொடுத்துருக்காங்கன்னா அப்ப என்ன கான்செப்ட்? ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் வரலாம். அடுத்தது நெக்ஸ்ட் படம் பாருங்க, ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்துல வெளியே 3 நம்பர் இருக்கு, சென்டர்ல ஒரு நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பரை என்ன பண்ணா சென்டர்ல உள்ள நம்பர் கிடைக்கும்? ஓகேவா? இதான் கொஸ்டின். இது எப்படி போடலாம் அப்படின்னா, மூணையுமே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கணும். வரலைன்னா அடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா வராது, ஏன்னா எல்லாமே சின்ன நம்பரா தான் இருக்கு. 48 வராது. அடுத்தது மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு சொல்லுங்க. 3 இன்டூ 8 இன்டூ 4 பெருக்குனா என்ன வருது? 96 வரும். 96க்கும் 48க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்கு. ஏன்னா 96ல பாதி தான் என்னது 48. அப்ப இதோட கான்செப்ட் என்னன்னா, முக்கோணத்துல வெளியே இருக்கிற 3 நம்பரையும் பெருக்கி அதை 2ஆல வகுத்தா நடுவுல இருக்கிற நம்பர் கிடைக்கும். இதே லாஜிக்க இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, அப்ப வெளியே இருக்கிற நம்பர்ஸ் என்னதுலாம்? 5 7 2. இதை பெருக்குனா என்ன ஆன்சர்? 70ல பாதி. அப்ப ஆன்சர் என்ன? 35. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள். சர்க்கிள்குள்ள நிறைய செக்டார்ஸா பிரிச்சிருக்காங்க. அது உள்ள நம்பர்ஸ் இருக்கு. ஒரே ஒரு செக்டார் மட்டும் கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல நம்ம லாஜிக் ஃபர்ஸ்ட் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா, இதுல இருக்கிறதுலே சின்ன நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். இதுல இருக்கிறதுல எது சின்ன நம்பர்? 3. 3ல இருந்து 5 எப்படி வந்துச்சு? 5ல இருந்து 8, 8ல இருந்து 13. அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. ம். 13 plus 8, 3 plus 5 8, 5 plus 8 13 வருது. ஆனா 8 plus 13 21 தானே வரணும். ஆனா இங்க 22லயா இருக்கு. 39. ஓகே, இப்போ எப்படி போடுறோம்னு பாருங்க. இதுல மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணா வரும். அதாவது 3 into 2 6 minus 1 என்னது 5. ஓகேயா? 2ஆல பெருக்கிட்டு ஒரு 1 கழிச்சா வருது. அதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன வருதுன்னா 5 into 2 10. 1 மைனஸ் பண்ணா வராது, 2 மைனஸ் பண்ணா வரும். புரியுதா? அப்ப இதுல மல்டிப்ளிகேஷன் இதே 2 தான் இங்கேயும் பண்ணியிருப்போம். ஆனா மைனஸ் பண்ணும்போது 1 இல்ல, 1க்கு அடுத்த நம்பர் 2ஆல மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும் சொல்லுங்க. 8 into 2. எல்லாமே 2 தானே வருது. 8 into 2 16. ஆனா மைனஸ் பண்ணும்போது 3 கழிச்சா என்ன வரும்? 13. அதானே இங்க இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வரும் சொல்லுங்க. 13 into
2 26. ஆனா மைனஸ் பண்ணும்போது 4. இப்போ 22. அடுத்தது 22 2ஆல பெருக்குனா 44. அதுல 5 கழிக்கணும். அப்ப 5 கழிச்சா 39 வரும். ஓகேயா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 39. ஓகே, அடுத்தது ஒரு சர்க்கிள், அதிலே அதே மாடல் போன இதுல போட்ட மாதிரி அதே மாடல் இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்க. 4 5 7 11 19 அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரணும்? கூடிட்டே வருது, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இதுக்கு ஆன்சர் என்ன? 35. எப்படின்னு பார்க்கலாமா? 4ல இருந்து 5 இருக்கா? இதுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லுங்க. எவ்வளவு கூட்டினா வரும்? +1. அடுத்தது 5ல இருந்து 7னா +2. அடுத்தது 7 11 +4. இப்ப இந்த வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே எப்படி ஆகுது? டபுள் ஆகுது பாருங்க. 1 1ஓட டபுள் 2, 2ஓட டபுள் 4. கரெக்டா? அடுத்தது இதுக்கும் இதுக்கும் எவ்வளவுப்பா வித்தியாசம்? 8. 4ஓட டபுள் 8. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும்? 1 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 8. அப்ப இங்க என்ன இருக்கும்? 16 கூட்டணும். புரியுதா? 8 + 8 என்ன? 16 கூட்டணும். 19 கூட 19 கூட 16 கூட்டினா 35. ஃபுல் இதையும் எழுத வேணாம். இது நான் உங்களுக்கு கொடுப்பேன். பிரிண்ட் அவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பிடிஎஃபாகவும் அனுப்புவேன். ஸோ இது ஃபுல்லாக எழுத தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர்?
மேலே உள்ள நம்பர், அதாவது இது ரெண்டு இதா பிரிச்சுக்கணும். மேலே எல்லாமே வேற மெத்தட்ல போட்டிருக்காங்க. அதாவது 6 × 2, 12 × 2, 24 × 2 ரெண்டால பெருக்கியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதே டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். 6 + 6 12 + 12 24 + 24. ஆனா கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 2, 2ஓட 2 × 2 4, ஓகே அப்படி கூட யோசிக்கலாம். ஆனா இங்க 4 × 2 போடல இல்லையா? அப்ப இது என்ன கான்செப்ட்? ஸ்கொயர் கான்செப்ட். 2ஓட ஸ்கொயர் தான் 4. அதுக்கு அடுத்து 4ஓட ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரணும்? 16ஓட ஸ்கொயர். 16 ஸ்கொயர் எவ்வளவு? 256. ஓகேயா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா என்ன பண்ணுங்க? ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள்ல வெளியே நம்பர்ஸ் இருக்கு, நடுவு சென்டர்லயும் ஒரு நம்பர் இருக்கு. 3 நம்பர், சர்க்கிள்க்கு வெளியே 3 நம்பர்ஸ் இருக்கு, சென்டர்ல ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி சம் வரும்போது முதல்ல அந்த வெளியே இருக்கிற 3 நம்பர்ஸை டோட்டல் பண்ணி பாருங்க. கூட்டி பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்ன பண்ணியிருக்காங்க? ம் இப்ப இதுல வந்து 48, 72, 26 இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 146. அதை 2ஆல டிவைட் பண்ணா 73. ஓகேவா? இதே மாதிரி 56, 84, 38 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 178 வருது. இது பாதி. 178ல பாதி எவ்வளோ? 89. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டயக்ராம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? சர்க்கிள் வந்து மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போட்டிருக்காங்க. அது கண்டினியூஸா நம்பர்ஸ் இருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும். கொஸ்டின் மார்க் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி யோசிக்கிறது? எங்க ஸ்டார்ட் பண்றது? ஸோ இது வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 4, 7, அதுக்கப்புறம் 13, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 49, அதுக்கப்புறம் இங்க இப்படி யோசிக்கணும். இப்போ இந்த ஆர்டர் வரும். ஓகேயா? இந்த ஆர்டர்ல எப்படி இருக்குன்னா 4 × 2 எவ்வளோ? 8 - 1 7. ஓகேயா? அடுத்தது 7 × 2 எவ்வளோ? 14 - 1 போட்டா என்ன வரும்? 13. ஓகே, அப்ப 13 × 2 வந்து 26 - 1 வந்து 25. இங்க இருக்கா? அதுக்கு அடுத்தது 25ல இருந்து 49 எப்படி வந்திருக்கு? 25 × 2 எவ்வளோ? 50 - 1 49. நமக்கு இந்த இடம் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 49 என்ன பண்ணா இதுக்கு வரும்? 49 × 2 98. ஒரு 1 மைனஸ் பண்ணா 97. ஓகேவா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் 97. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
இது எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இந்த நம்பரை நீங்க வெறும் 867 அப்படி எடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து 867 3 டிஜிட் நம்பரா எடுத்துக்கணும். அது மாதிரி கீழே இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது 325. இப்ப இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா சென்டர்ல உள்ள நம்பர் கிடைச்சிரும். 7 minus 5 2, 6 minus 2 4, இதுல 5. அதுதானே சென்டர்ல இருக்கு. ஓகேயா? இப்ப அதே மாதிரி இங்க ரெண்டாவது சம்ல வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது 428ல இருந்து 685 என்ன செய்ய முடியாது, மைனஸ் பண்ண முடியாது. அப்ப பெரிய நம்பர் எது? 685 தான் முதல்ல எழுதணும். சரியா? 685ல இருந்து 428 கழிச்சுக்கலாம். இப்ப இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 5 இருந்து 15 minus 8 7 வருமா? 7 minus 2 5 and இதுல 1. சரி 2. ஓகே 257. அப்ப இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. 735ல இருந்து எதை கழிக்கணும்? 281 மைனஸ் பண்ணிட்டீங்களா? என்ன வருது? 454 வருதா? ஓகே அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இது எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. சர்க்கிள்க்கு வெளியே 4 நம்பர்ஸ் இருக்கு, உள்ள ஒரு நம்பர் இருக்கு. வெளியே இருக்கிற நம்பருக்கும் உள்ள இருக்கிற நம்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பையா தான் இருக்கு. பெரிய நம்பர் அப்படிலாம் இல்ல, எல்லாம் ஒரே ரேஞ்ச்ல தான் இருக்கு. இப்போ இந்த வெளியே இருக்கிற 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி ஏதாவது ஒன்னால டிவைட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு விதமா யோசிக்கலாம். அப்படி போட்டு நீங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆப்போசிட் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்ப 1782 இருக்குல்ல, இது ரெண்டையும் மட்டும் கூட்டிட்டு அப்புறம் இது ரெண்டையும் கூட்டிட்டு அதை செப்பரேட் பண்ணாலும் இது வரலாம். புரியுதா? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்ப இது போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இதுல 82, இதுல 17, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 99. அடுத்தது 26 38, இது ரெண்டையும் கூட்டினா 64 வருதா? அப்ப 99ல இருந்து 64 மைனஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? 35 வந்துருமா? இப்ப ஒரு ஒரு கணக்குல நம்ம ஒரு லாஜிக் செக் பண்ணி அது வந்துருச்சுன்னா தான் அடுத்ததுல அப்ளை பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து அதே மாதிரி இங்க என்ன பண்ணோமோ அதே மாதிரி இங்க கால்குலேஷன் போடணும். இப்போ 24 அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 42. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 66 வருது. 18 அப்புறம் 22, இது ரெண்டையும் கூட்டினா 40 வருது. ஓகே அப்போ 66ல இருந்து 40 மைனஸ் பண்ணா 26. ஆன்சர் வந்து 26. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சம் எப்படி போடுறது? 5 6 7 65, அப்புறம் 4 3 2 20. இப்போ 9 அடுத்து என்ன போட்டா 4 போட்டா 45 வரும். இந்த மாதிரி காலம் வைஸா போடக்கூடிய நம்பர்ல மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் மட்டும்தானே எல்லாத்தையும் விட பெரிய நம்பரா இருக்கு. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 65 இருக்கா? ஸோ இப்போ வந்து இது எப்படி கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 7 இந்த ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஆட் பண்ணியிருக்காங்க. 6 + 7 13 இன்ட்டு 5 5ஆல் பெருக்குனா ஆன்சர் என்ன 65. இது ரெண்டையும் கூட்டிட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வருதான்னு செக் பண்ணணும். அது வந்தால் மட்டும்தான் அதை இங்கே அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் 2 தடவை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னேன் 6 7. அப்போ இதில் 3 + 2 ஆட் பண்ணால் 5 வருமா? இப்போ 4 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் 20 வந்துருச்சா? சரி, அப்போ அதுக்கு அடுத்து இதே மாதிரி பார்க்குறப்போ இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டின நம்பர் கூட இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அதானே கான்செப்ட். ஓகே, 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 45 வரும்? 9 கூட 5 பெருக்குனா தானே 45 வரும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன போட்டா இது ரெண்டையும் டோட்டல் 5 வரும் 1. ஓகேயா? 4 + 1 5 அப்படி போட்டாதான் 9 இன்ட்டு 5 பெருக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 45. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் ஆன்சர் 1. இங்க 1 போட்டாதான் 4 + 1 5 அப்புறம் 9 இன்ட்டு 5 45 வரும். அடுத்த சம் ட்ரை பண்ணுங்க. 15வது கொஸ்டின். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 4 வெளியே இருக்குல்ல 4 நம்பர், அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா என்ன வருது 72 வந்துருதா? அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதாவது 7 36 27 2 இது எல்லாத்தையும் கூட்டினாலே என்ன வந்துடும் 72 வந்துடும். சென்டர்ல இருக்கிற நம்பர் வந்துடும். அதே மாதிரி இங்க வருதான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா இங்க போகணும். வருதா 152 வருதா? இப்ப இதே மாதிரி இங்க 95 15 4 இது எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா என்ன வருது 114 வருது. ஆனா நமக்கு என்ன வரணும் 123 வரணும். இப்ப இது கூட எதை கூட்டுனா 123 வரும் 9 கூட்டினா இதுதானே. 114 கூட 9 கூட்டினா 123 வரும். ஸோ ஆன்சர் வந்து 9. ஓகே, அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்னப்பா ஆன்சர் டக்குன்னு சொல்லாமே பார்த்தோன்னே 135. ஒண்ணுமே இல்லை, இந்த இருக்கிற 2 நம்பரை பெருக்கியிருக்காங்க 2 இன்டூ 3. ஓகேயா? 12 இன்டூ 7 அப்புறம் 15 இன்டூ 9 பெருக்குனா என்ன வரும் 135. அடுத்தது 17வது கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
என்ன ஆன்சர்? எப்படி? எதுக்கு அப்ப சொல்லணும்? இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 3 எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம் மைனஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து இப்படி பார்க்கணும்ப்பா. இந்த சம் வந்து 9ல இருந்து 1 கழிச்சா 8, 8ல இருந்து 2 கழிச்சா 6, 8 மைனஸ் 1 7, 7 மைனஸ் 2 5, 6 மைனஸ் 1 5, 5 மைனஸ் 2 3, அவ்வளவுதான். அதே மாதிரி 4 மைனஸ் 1, அப்புறம் 3 மைனஸ் 2. ஓகே, ஆன்சர் வந்து 3. அடுத்து 18வது கொஸ்டின். ம் ஆன்சர் 25. ஸோ இது எப்படி இருக்குன்னா 4 9 இதெல்லாம் 9 16 எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகணும். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். இது வந்து 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். இப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்குனாதான் அது இந்த 6. ஓகேவா? இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா அதான் இந்த 12. ஸோ இங்க 4 ஸ்கொயர், இங்க 20 வருதுன்னா அப்ப 4 கூட எதை பெருக்கிருப்பாங்க? 5 பெருக்குனா தானே 20 வரும். அப்ப இங்க என்ன இருக்கணும்? 5 ஸ்கொயர் இருக்கணும். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. ஓகேவா? அடுத்தது 19வது கொஸ்டின். என்ன ஆன்சர்? 15. இது எப்படி இருக்குன்னா இந்த மேல இருக்கிற 2 நம்பர் இருக்குல்ல, இது ரெண்டையும் பெருக்குங்க. எவ்வளவு வரும்? 30. கீழே இருக்கிற நம்பர் ரெண்டையும் பெருக்குங்க. 24. இந்த 30ல இருந்து 24 கழிச்சா அதான் இந்த 6. அதே மாதிரி இங்க வருதான்னு பாருங்க. 10 into 4 40யா? 2 into 7 14. 40ல இருந்து 14 கழிச்சா 26 தான். அடுத்தது 9 into 7 63. 6 into 8 48. அப்ப 63ல இருந்து 48 கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 15. மேல உள்ள நம்பரும் கீழே உள்ள நம்பரும் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது எப்படிலாம் நீங்க யோசிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நீங்க ட்ரை பண்ற மெத்தட்ஸ் இருக்குல்ல, எல்லாருமே முதல்ல எடுத்தோடனே இப்படி யோசிப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்படிதானே? முதல்ல என்ன பண்ணி பார்ப்பீங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்பீங்க. அது வரலன்னா அடுத்து ஆப்போசிட்டா நம்பர் எடுப்பீங்க. இதுவும் இதுவும் எதிர்க்க எதிர்க்க உள்ள நம்பர் எடுத்து பார்க்கலாம். அப்படியும் வரலன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டன் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது 20வது கொஸ்டின்.
என்ன ஆன்சர்? 14. ஸோ மேல இருந்து கீழே பாருங்க, இந்த 1 2 இருக்குல்ல, இது ரெண்டையும் கூட்டுனா எவ்வளோ? 3. 3 இன்ட்டு 2 எவ்வளோ? 6. இப்போ 2 3 5, 5 இன்ட்டு 2 10, 4 3 7, 7 இன்ட்டு 2 அப்போ எத்தனை? 14. முதல் 2 நம்பரையும் கூட்டணும், அதுக்கப்புறம் 2ஆல பெருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர். இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஆ 14. ஆ எப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான், சிம்பிள். ஓ, ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் படமும் ரெண்டாவது படமும் அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கா, சேமா இருக்கா? அப்ப இதுல 1 வருது, அதே இடத்துல இங்க என்ன வருது? 2. இங்க 3 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 4. இங்க 7 இருக்கு, இங்க 8. 31 32, 21 22. இப்ப 13னா அப்ப இங்க என்ன வரும்? 14. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். இது எப்படி இருக்குன்னா, இந்த மேல இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பரையும் கூட்டுனா என்ன வரும்? 17 18 கூட்டினா என்ன வரும்? 35. சரியா? அந்த 35க்கு ஸ்கொயர் 2 தடவை 35 பெருக்குனா அதுதான் இந்த 1225. புரியுதா? ரெண்டையும் கூட்டிட்டு அந்த நம்பருக்கு ஸ்கொயர் எடுக்கணும். இது வந்து 35ஓட ஸ்கொயர் இது. ஓகேவா? ரெண்டையும் பெருக்கி பாருங்க, 35 பெருக்கி பாருங்க, இது வரும். ஸோ இப்போ இதே மாதிரி 13 14 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 27. 27ஓட ஸ்கொயர் தான் இந்த 729. ஓகே, அப்போ 19 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 23. இந்த 23 இன்டூ 23 போட்டா என்ன ஆன்சர் வரும்? 529. இருபத்தி மூணாவது கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இது ஹோம்ஒர்க்கா எழுதிக்கோங்க, நாளைக்கு எனக்கு ட்ரை பண்ணி சொன்னா போதும்.
இது யாருக்காவது இப்பவே எனக்கு தெரியும் அப்படின்னா கூட ஆன்சர் பண்ணலாம். 65 55 எப்படி எப்படி நீங்களா சொல்லுங்க ஆன்சரு. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கண்டுபிடிச்சு அப்ப சொல்லுங்க. ம். வேணா நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க எவ்வளவு வேணா பெட் வேணா வச்சுக்கலாம். யாராவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இத கூகுள் இந்த இமேஜ் சர்ச்ல போட்டுலாம் பார்க்க கூடாது, நீங்களா தான் யோசிக்கணும். ஓகேவா? எழுதியாச்சா? இந்த சம் எழுதியாச்சா? அடுத்தது 24th கொஸ்டின். ஆ ஆன்சர் என்ன? ஆன்சர் தானே சொன்னீங்க, இப்போ என்ன சொல்லலையா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், சரியா? இது எப்படி போட்டிருக்காங்கன்னா 15 12, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 27. அந்த 27க்கும் 3க்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? 27 என்ன பண்ணா 3 மாறும்? நீங்க டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். 27 3 மாறுறதுக்கு எது சொல்வீங்க நீங்க? 9 டிவைட் பண்ணா 3 வருமா? அதுதான் இங்க கான்செப்ட். இப்ப இதே மாதிரி 44 28 இருக்குல்ல, இதை ரெண்டையும் கூட்டிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா எனக்கு 72 வருது. 72 அதே 9 டிவைட் பண்றேன். இங்க 9 பண்ண இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் 9 டிவைட் பண்ணாதான் என்ன வரும்? 8 வரும். அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 9 டிவைட் பண்ணும். 64 53 117. 117 9 டிவைட் பண்ணி பாருங்க, 13 வரும். ஆன்சர் வந்து 13. அதுக்கு அடுத்த கொஸ்டின். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் தப்பா இருக்கு, இது வெறும் 20 மட்டும்தான் வரும். 22 20 14 32 இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இது இந்த ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வெளியே 3 நம்பர்ஸ் இருக்கு, உள்ள சென்டர்ல ஒரு நம்பர் இருக்கு. வெளியே இருக்கிற 3 நம்பர்ஸ் என்ன பண்ணா 12 வரும்? இது எப்படின்னா, இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 5 இன்டூ 6 இன்டூ 4 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 120 வரும். சரியா? அந்த 120 10 டிவைட் பண்ணா அதான் இந்த 12. ஒரு 0 கட் ஆயிடும்ல 10 டிவைட் பண்ணும்போது, அப்ப 12 தானே வரும். அதே மாதிரி இங்க பாருங்க 6 7 5
6 into 7 into 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 210 வரும். அதை 10ஆல் டிவைட் பண்ணாதான் இந்த 21 வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 5 20, 20 into 10 எவ்வளோ 200, 200 10ஆல் டிவைட் பண்ணா 20. ஸோ அதான் இந்த ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னப்பா கண்டுபிடிச்சிங்களா சொல்லுங்க. இல்ல 4 7 ஆப்போசிட்டா எடுக்கணும் சரியா. இந்த 4ம் இந்த 7ம் ஆட் பண்ணுங்க எவ்வளவு வரும் 11. இப்ப இந்த 5ம் இந்த 6ம் ஆட் பண்ணுங்க எவ்வளவு வரும் 11. அப்ப எப்படி 0 வரும்? இந்த ரெண்டு என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணா 0 வந்துடும் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் வருதான்னு செக் பண்ணிட்டு தான் இங்க போகணும். 8 + 4 12 வருதா. 7 + 6 எவ்வளோ 13 வருதா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 1 தானே. மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இங்க எடுக்கிறப்போ 11 + 2 வந்து 13, 0 + 2 வந்து 2. இதை மைனஸ் பண்ணா என்ன வரும் 11. ஸோ ஆன்சர் என்ன 11. ஆப்போசிட்டா இருக்கிற நம்பரை எடுத்துட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணு. ஓகேயா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் 27. இது எப்படி போகும்? இது நம்ம இதே மாடல் சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே கொஸ்டின் தான் ஆக்சுவலா. இது என்ன ஆன்சர் பார்த்தோம் இதுக்கு? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 25. அதாவது இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். அந்த 2வையும் இந்த 3ஐயும் பெருக்குனா அதுதான் இந்த 6 அப்படின்னு சொன்னல, அந்த மாடல். ஓகே, இது வந்து 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். ஸோ 3 into 4 வந்து இந்த 12. இது 4 ஸ்கொயர், இங்க 20 வரணும்னா இப்போ இங்க 5 ஸ்கொயர் வரணும். அப்பதான் 4 into 5 20 ஆகும். 5 ஸ்கொயர் வந்து 25. அதனால ஆன்சர் வந்து 25. இது ஆல்ரெடி பார்த்த சம் தான். ஓகே, அடுத்தது 28 கொஸ்டின் பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? சிக்ஸ்டி ஃபோர். எப்படி? இது நம்ம மேல இருந்து கீழேயே பார்த்துட்டே இருப்பீங்க எல்லாரும். அப்படின்னா அப்போ ஆன்சர் வர ட்ரை பண்ணும். இது ரோ வைஸா பாருங்க, ரொம்ப ஈஸி. 2 into 4 8, 3 into 9 27, 4 into 16 வந்து 64 வரும். 5 into 25 போட்டாலே என்ன வந்துடும் 125. ஸோ அப்படியே பெருக்கி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆன்சர் வந்து 64.
ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் இது நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல வந்து 16, 25, 36, 49 இருக்கா? நடுவுல என்ன இருக்கு? 8 இருக்கு. ஓகே, இப்போ மேல இருந்து 25யும் 16யும் கூட்டுனா என்ன வருதுன்னு சொல்லுங்க. இது ரெண்டையும் கூட்டினா 41 வரும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு சொல்லுங்க. 85. சரியா? 85ல இருந்து 41 மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ? 44 இருக்கா? 44க்கும் 8க்கும் என்னப்பா சம்பந்தம்? 44 எப்படியாவது 8 கூட கனெக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்னென்ன லாஜிக்லாம் யூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள் லாஜிக். 4 + 4. என்ன 4 4 இது? டிஜிட் இருக்குல்ல, அதை கூட்டுனா இது வரும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ இதில் 64, 81 இதை கூட்டினீங்கன்னா 145. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 221. ஸோ 221லேருந்து 145 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 76 வரும். அந்த 76ல இருக்கிற 7 + 6 அதுதான் இந்த 13. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. 144, 169 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 9 வருதா? ஆன்சர் 9 வருதா? சரி. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 196, 225 ஆட் பண்ணா 421. ஸோ 421ல இருந்து 313 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இங்கே மைனஸ் பண்ணா என்ன வருது? 313. ஸோ இதை மைனஸ் பண்ணா 1 தானே? சரி, 0 1 108. 108னா அப்போ 1 + 0 + 8 போட்டா 9. ஓகேயா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, இது எப்படி செய்யணும்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். என்னப்பா? 40. இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1734 எப்படி கனெக்ட் பண்றது? இன்டு 2. இது வந்து 17 × 5 அவ்வளவுதான். இது வந்து 18 × 2. இது வந்து 18 × 5. இப்போ இது வந்து 20 × 2 போட்டா 40. இது வந்து 20 × 5 போட்டா 100. ஆன்சர் வந்து 40. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. 31. இதுல இந்த இது கொஞ்சம் டயக்ராம் தள்ளி வந்திருக்கு. இது எப்படி வேணும்னா 3 இங்க இருக்கு, கொஸ்டின் மார்க் உள்ள 5 வெளியே, மேல 6, கீழே 4.
இதுல வெளியே இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா 2 2 3 4 இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன வரும் 33 வரும். அதுதான் இந்த கான்செப்ட். இது கூட்டினா வராது, பெருக்குனா வராதுல்ல. அடுத்து ஆப்போசிட்டா இப்படி எடுத்தாலுமே வரல தானே. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, இதுவும் 4. 4 ஸ்கொயர் எவ்வளோ 16, 3 ஸ்கொயர் 9. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க எவ்வளோ வரும் 4 8 24 9 33 வருதா. அதே மாதிரி இதுக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, இது 25, இது 4. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா என்ன வரணும் 54 வரணும். வருதான்னு பாருங்க. வருது. அதே மாதிரி அப்ப இதுல போட்டீங்கன்னா 6 ஸ்கொயர் வந்து 36, இது 25, இது 16, இது 9. இப்போ 36, 25, 16, 9 இது எல்லாத்தையும் கூட்டணும். ஆன்சர் வந்து 86 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ட்ரை பண்ணிட்டீங்களா? அது மட்டும்தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்றீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்களோ? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் இது ட்ரை பண்ணி சொல்லுங்க. 32. புரியல. 32. இது வந்து மேல இருந்து கீழே தான் பார்க்கணும். ஏன்னா கடைசி ரோல இருக்கிற நம்பர் எல்லா நம்பரை விட பெருசா இருக்கு இல்லையா. ஸோ மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் வரும். காலம் வைஸா பார்க்கணும். இது ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சுங்க. 32. கொஸ்டின் நம்பர் 32. எப்படி 8 இல்ல ஆன்சர். 5. மேல இருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணா வந்துடும். 3 into 7 into 4. 3 into 7, 21 into 4, 84. 6 into 2 into 9, 12 into 9, 108. ஸோ அப்போ 8 into 3, 24. அது கூட எதை பெருக்குனா 120 வரும். 5 பெருக்குனா வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் 33 சொல்லுங்க. 33 ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்டா சொல்லுங்க ஆன்சர். அப்படியே டோட்டல் பண்ணா வந்துடும் இல்லையா. அப்ப அந்த இடத்துல என்ன போட்டா இங்க 83 வரும். இந்த 24யும் 48யும் கூட்டுனா இது வந்துரும்பா. அப்ப 36 கூட எதை கூட்டினா 83 வரும். அதுக்கு என்ன பண்ணும் 83ல இருந்து 36 கழிச்சாலே வந்துரும்ல. இதை கழிச்சா ஆன்சர் 47. ஓகேயா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34 ட்ரை பண்ணி சொல்லுங்க.
ட்ரையாங்கிளுக்கு வெளியே இருக்கிற 3 நம்பர்ஸ் டோட்டல் பண்ணா என்னப்பா வருது ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல 32 வருதா இங்க என்ன இருக்கு 22 இருக்கா அப்ப 32க்கும் 22க்கும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க எதை கழிச்சா வரும் 10 கழிச்சா வந்துடும் அதே மாதிரி செகண்ட் டயக்ராமுக்கும் வருதான்னு பாருங்க வருது தானே அப்ப ஆன்சர் என்ன இதுல வந்து 15 பிளஸ் 9 பிளஸ் 8 கூட்டுனா 32 வருது ஓகேயா இது 32ல இருந்து 10 கழிச்சா 22 வருது 10ங்கிறது டிஃபால்ட்டா நாமளே மைனஸ் பண்றோம் இங்க 10 யூஸ் பண்ணோம்னா அப்ப அதே அடுத்த டயக்ராம்ல அதே 10 வருதான்னு பார்க்கணும் இப்ப இதே மாதிரி இதுல 3 22 4 மூணையும் கூட்டுனீங்கன்னா 29 அதுல ஒரு 10 கழிச்சா 19 அதான் சென்டர்ல நம்பர் அதே மாதிரி இங்க நீங்க 6 பிளஸ் 7 பிளஸ் 30 ஆட் பண்ணா டோட்டல் 43 வருது -10 போட்டா அப்ப என்ன வரணும் 33 ஓகேயா ஸோ ஆன்சர் வந்து 33 ஓகேயா 35வது கொஸ்டின் ஹோம் இருக்கு இதுவும் ட்ரை பண்ண முடிஞ்சா பண்ணலாம் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சாமிநாதன் இது ஹோம்ஒர்க் ட்ரை முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது எழுதியாச்சா இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க இது ஒரு டைம் நானே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த சம் எப்படி போட்டோம் எதுல எழுதி வச்சோம் அப்படின்ட்டு கிளாஸ்ல இங்க இருக்கிற ஒருத்தரே தான் ஆன்சரே சொன்னீங்க அதுவுமே இப்ப யாருக்கும் ஞாபகம் இல்லை அது இந்த சம் வந்து ஒரு சில சமயம் நம்ம பார்க்கும்போதே டக்குன்னு ஐடியா வந்துடும் சரியா சில சமயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த டைம்ல யோசிக்க வராது அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஐடியா தானா ச்சே இதை விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் அதனால இதை திரும்ப கொஷின்குள்ளேயே தான் ஆன்சர் இருக்கு நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்லி பார்த்துட்டே இருந்தாதான் ஆன்சர் வரும் ஓகே தானா எழுதியாச்சா கொஸ்டின் எழுதியாச்சாப்பா சரி அடுத்தது போலாம் 36 பாருங்க இது ரொம்ப சிம்பிளான கேள்வி இது நீங்களே ஆன்சர் சொல்லலாம் என்ன ஆன்சர் 256 இது வந்து 4 இன்ட்டு 4 16 இன்ட்டு 4 அப்ப 64 இன்ட்டு 4 என்னது 256 அடுத்து 37வது கொஸ்டின்
இதுல கடைசி இருக்கிற நம்பர் எல்லாத்துலயும் பெரிய நம்பரா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அப்போ மேல இருந்து கீழே தான் நீங்க எடுக்கணும். இப்போ மேல இருக்கிற 3 நம்பரை ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வருது? 62 வருதா? 62க்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இன்டூ 2, அவ்வளோதான். அப்போ என்ன ஆன்சர் வரும் சார்? முதல் 3 நம்பரை கூட்டிட்டு அதை 2ஆல பெருக்குனா இது வருது. அதே மாதிரி இங்க வருதான்னு செக் பண்ணிட்டு இங்க போகணும். என்ன ஆன்சர்? இப்போ இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணா 372 வருதா? அதை இன்டூ 2 போட்டா 744 வருதா? அப்ப இதுல இது எல்லாத்தையும் கூட்டி 2ஆல பெருக்குனா இது வரணும், அப்படிதானே? அப்ப இதுல நமக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடைசியில உள்ள நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரணும்? 6 2 12 682 வரணும். அப்ப இது மூணையும் கூட்டுனா என்ன வரணும்? நமக்கு 682 வரணும். ஓகே, அப்ப இது ரெண்டையும் கூட்டினாலே நமக்கு என்ன வந்துருது? 660 வருது. அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் எவ்வளோ போட்டா இது 82வா மாறும்? 22 போட்டா 682வா மாறிடும் இல்லையா? அப்ப ஆன்சர் என்ன? 22. புரியுதா? நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரியுதா? டவுட் இருக்கா? புரியலன்னா கேளுங்க. 1364 அப்படிங்கிறத நான் 2ஆல ஏன் டிவைட் பண்ணேன்னு புரியுதா? ஏதோ ஒரு நம்பரை 2ஆல பெருக்கினா தானே இது வரும். அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிவைட் பண்ணேன். ரிவர்ஸா போறோம் கேள்வி. 682 வரணும். டோட்டல் வந்து 682 வரணும். நம்மக்கிட்ட இருக்கிறது 2 நம்பர் தான். இதை கூட்டி பார்த்தா 682 வரல, 660 தான் வருது. அப்ப இந்த இடத்துல 22 போட்டா கூட்டும் போது என்ன வந்துடும்? 682 வந்துடும். அதனாலதான் ஆன்சர் என்ன சொல்றேன்? 22. அடுத்தது 38வது கொஸ்டின். ஹோம்ஒர்க் 38 ஹோம்ஒர்க். 38 கொஸ்டினை எழுதிக்கோங்க. அடுத்து 39 ட்ரை பண்ணி சொல்லு. 39 ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிப்பீட்டட் சம் தான். ஆமா, 39 ஏற்கனவே நம்ம போட்ட சம் தான். அதுக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறேன். 1 பார்த்தோம், சரியா? 1 வந்து ஆன்சர். இது எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா, இது ரெண்டையும் கூட்டி இதை பெருக்கினா வரும். 6 7 13, 5 பெருக்கினா 65. ஸோ 3 2 5 × 4 20. அப்ப இந்த இடத்துல இது ரெண்டையும் கூட்டினா 5 வரணும். அப்பதான் 9 × 5 45 வரும். அப்ப இங்க 1 போட்டாதான் 5ங்கிற டோட்டல் வரும். ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்தது 40வது கொஸ்டின். இதுவும் சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்க.
9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 9, 12, 18 அப்படி போங்க. அப்படின்னா என்ன லாஜிக்ல இருக்கு? 9 கூட எதை கூட்டுனா 12? 12 கூட எதை கூட்டினா 18? ஏன் இங்க 3 இங்க 6 கூட்டியிருக்காங்க? என்ன லாஜிக்? 3 3 + 3 6. அடுத்து என்ன வரணும்? சரி, இப்ப இது 9 கூட்டினா என்ன வரும் அப்போ? அவ்வளவுதான். 41வது கொஸ்டின். மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். 5 2 8 பெருக்குனா எவ்வளோ? 5 × 2 × 8 பெருக்குனா 80 வருமா? 80ல பாதி தான் இந்த 40. ஸோ அப்புறம் 5 × 4 × 3 பெருக்குனா என்ன வரும்? 60. 60ல பாதி தான் இந்த 30. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 20 வருமா? 20ல பாதி எத்தனை? 10. ஓகே, அடுத்தது 42வது கொஸ்டின். இதுல ட்ரையாங்கிள் வந்து 3 ட்ரையாங்கிள் நேரா இருக்கு, 2 ட்ரையாங்கிள் தலைகீழா இருக்கு, கரெக்டா? ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த இந்த ட்ரையாங்கிள் இது இதெல்லாம் நேரா இருக்கா, இது வந்து தலைகீழா இருக்கு. ஓகேயா? இப்போ இந்த 3ல இருந்து 2 கழிச்சா 1, 4ல இருந்து 2 கழிச்சா 2. அது மாதிரி இந்த 2 1, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இந்த 1, 3 1, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் 2. அப்ப இங்க 4ல இருந்து 2 கழிச்சா அப்ப இங்க என்ன வரும்? 2. அது மாதிரி 5க்கும் 2க்கும் வித்தியாசம் 3. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? 2. புரியுதா நான் சொன்னது எல்லாருக்கும்? அடுத்தது 43வது கொஸ்டின். என்ன ஆன்சர்? எப்படி? அந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி தானே 14 வரணும். வட்டத்துக்கு வெளியே 4 நம்பர் இருக்குல்ல, அதை எடுக்கணும்ல, அதை எடுத்தாதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். நீங்க இதை மட்டும் பார்க்க கூடாது, ஓகேவா? சென்டர்ல உள்ள நம்பர் இது 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 அப்படி பார்க்க கூடாது. இப்ப நமக்கு லாஜிக் என்னன்னா, இந்த வட்டத்துக்கு உள்ள 14 இருக்கு, அப்ப வெளியே இருக்கிற இந்த 4 நம்பரை என்ன பண்ணா 14 வரும்.
இது தனி டயக்ராம், இது தனி டயக்ராம். இது கூட இதை தொடர்பு படுத்தக்கூடாது. ஸோ இது எப்படின்னா இந்த ஆப்போசிட்டா நம்பர் எடுத்திருக்காங்க. இந்த மேல இருக்கிற 2 × 4 ரெண்டையும் பெருக்குனா 8 வருமா? இப்போ இதுவும் இதையும் கூட்டினா என்ன வரும்? 4 + 2 6 வரும். அது ரெண்டையும் கூட்டினா 14. ஸோ மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் பெருக்கணும், இதையும் இதையும் கூட்டணும். அதே லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுவும் இதுவும் மல்டிப்ளிகேஷன். 3 × 5 எவ்வளோ? 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 4 + 2 6. இது ரெண்டையும் கூட்டினா 21. அதுதான் சென்டர் நம்பர். இப்போ அதே மாதிரி இதில் போடுங்க. 6 4. 6 × 4 24. 3 + 5 எவ்வளோ? 8. இது ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளோ? 32. என்ன ஆன்சர்? 12. இப்போ இது எப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கப்பா. என்ன வரும்? 22 13 கூட்டுனா 35 வரும். அதே மாதிரி இங்க கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 45. இங்க கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 60. இந்த 35 7 எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்? 5ஆல வகுத்தா. அது மாதிரி 45 5ஆல வகுத்தா 9. 60 5ஆல வகுத்தா அப்ப என்ன வரும்? 12. ஓகே, ஆன்சர் வந்து 12. அடுத்து 45. கொஸ்டின் நம்பர் 45. இது ஹோம்ஒர்க். 45 46 47 48 இதான் லாஸ்ட் சம். இது இந்த 4 சம்மும் ஹோம்ஒர்க். சரியா? நான் சொல்றேன், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன். 45 46 47 48. ஒரு சம் சொன்னல, கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சொன்னல. அது என்ன சம்? எத்தனாவது சம் சொன்னோம்? 23. யாராவது போட்டிருக்கீங்களா? 53யா? எப்படி போட்டீங்க? சிக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36. 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகே,
இது ரெண்டு என்ன பண்ணும்? ஆட் பண்ணா 45-ஆ? அடுத்து இதுல ஆட் பண்ணணுமா? இது புரியல. இதுவும் இதுவுமா? ஓ, இது ரெண்டும் நான் இங்க போட்டிருக்கேன். இப்ப இதுல 6 ஸ்கொயர் வந்து 36, இதுல 1 ஸ்கொயர் வந்து 1, 37. இந்த 45ல இருந்து 37 மைனஸ் பண்ணா 8 வருது. அதனால இங்க போட்டிருக்கீங்களா? இதே லாஜிக் இங்க செட் ஆகுதா? வராதே. எப்படி வரும்? இப்ப இங்க 10 ஸ்கொயர் வந்து 100-ஆ? 3 ஸ்கொயர் வந்து 9-ஆ? அப்ப என்ன வருது? 109. இங்க வந்து 8 ஸ்கொயர் வந்து 64, 4 ஸ்கொயர் என்ன? 16. கூட்டினா 80. 109ல இருந்து 80-ய கழிச்சா 29 வருதா? ஓகே. ஓகே. ஸோ அப்போ இதில் 8 ஸ்கொயர் வந்து 64, இதில் 3 ஸ்கொயர் என்ன? 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 73. இதில் 4 ஸ்கொயர் வந்து 16, 2 ஸ்கொயர் வந்து 4, ஆட் பண்ணால் 20. 73லேருந்து 20-ய மைனஸ் பண்ணால் 53. ஓகே, வெரி குட். 53 ஆன்சர். இதை இன்னொரு விதமாகவும் போடலாம். இன்னொரு விதமானா சரி, ஓகே, அது ரொம்ப சுத்தா இருக்கும். இப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு விதமான எப்படின்னா, ஆப்போசிட்டா கிராஸா நம்பர் எடுத்துட்டு மைனஸ் பண்றது. இப்போ இதுல 3 ஸ்கொயர் 9 இருக்குல்ல, 3 ஸ்கொயர் வந்து 9, 1 ஸ்கொயர் 1-ஆ? ஸோ 9 மைனஸ் 1 வந்து 8, ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல 6 ஸ்கொயர் 36, 6 ஸ்கொயர் 36, 36 மைனஸ் 36 வந்து 0. இது ரெண்டையும் கூட்டினாலும் 8 வரும். ஓகே, அதே மாதிரி லாஜிக்ல போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். 53 தான். ஓகே, இதுல மீதி உள்ள நான் ஹோம்ஒர்க் சொன்னது நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நேற்று ஹோம்ஒர்க் சொன்னல, அது எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? அதோட கொஷின் இல்லாதவங்களுக்கு நான் இன்னைக்கு தான் அனுப்பியிருக்கேன் கொஸ்டின். அதை போட்டுட்டு நாளைக்கு எனக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.